என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். இது அது இல்ல. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்கடா. ஃபுல் பைத்தியம். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை காக்க வந்த கடவுள் தளபதிடா. எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தந்தது? யாரா கை தட்டுறது? இல்ல சார், பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏய் அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. இல்ல சார், பார்த்தல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். படத்தோட செம்மனா இருக்கார் சார். நினைச்சே பார்க்கலங்க. ஏர்போர்ட்ல மொத்தமா அங்க இருந்து இங்க இங்கே பாத்துறோம். வெக்கமில்லாம பேசுறாங்க பாருங்க. நீங்க ஒரு பொம்பளைடா. பட்டணத்துல வளர்ந்ததனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஆமா சார். தங்கச்சி நீ எதுக்காக அழுகுறன்னு எனக்கு தெரியுமா? விஜய் தான் சாவுற வரைக்கும் விஜய் தான் இனிமே. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு வேண்டாம். கால பிடிக்கிறேன். அது நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா. அதனால ஏய் சிரிக்காத ரொம்ப சிரிக்காத. அப்புறமா அழுவ. அது ஒரு படம் பார்க்க போனா ஒரு இதானா நம்மள இது பண்ணிடுவா. சரி நம்மளே பிடிக்கலனாலும் அது ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும். அது வரைக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் பைத்தியம். பரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கே இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? இந்த அழக்கூடாது. அழாதடா. நீ அழுத நானும் அழுதுருவன்ல. புரியுது. ஒரே அடியா நிப்பாட்ட முடியாட்டியும் ஒரு ரெண்டு பேரை குறைச்சிக்கலாம்லம்மா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல ஒரு வழியா. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி என்ன பண்ற? நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுரு. உள்ளங்களை இசையால் எழுச்சி கொள்ள செய்ய பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றும் காவல் பேக் பைப்பர் குழுவினரின் கலை நிகழ்ச்சி இதோ. சார் வடகரி போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான ஆஹா திருப்பிட்டாங்களே. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கான அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். கண்ணாடி சார் அது. இன்னொரு வாட்டி எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா எங்க அண்ணங்களா ஜெயிக்க கொண்டு போடுவா. சும்மா நமக்கு இப்படி ஒரு சிஎம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். விஷயம் தெரியாது பேசாத. சினிமாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? காட்சிகள். ஒரு காட்சி நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி வேற எதுவுமே பதியாது. அதனால தான் நாம சினிமால பார்த்த பல விஷயங்களையும் உண்மைன்னு நம்பிடுறோம். பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்ன தாண்டா சொல்றேன். கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எங்க அண்ணன் கண்டிப்பா சாப்பிடணும். எங்க அண்ணன் போறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க அண்ணன் தாய்க்கிழமை நீளமா பேசாத மூச்சு வாங்க.
எங்க அண்ணன் சாப்பிடாம ரொம்ப இளைச்சு போயிட்டாரு. அவர் உடம்பை பாத்துக்கணும். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. பெண்களை ஃபாலோ பண்றது, அங்கிதா அங்க பாரு, ஒருத்தன் உன்னையே பாத்துட்டே இருக்கான். பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, கோச்சிக்காதீங்க மாமி, ஆத்துல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வாருன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. எங்க பிராஞ்சில இருந்து மொத்த பிராஞ்சும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல நாங்க ஒரு சின்ன பிராஞ்சு, அதுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம் சார். சாரை பார்க்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற பொழப்பு இருந்தா பாருங்க போங்க. என் பேர் சஞ்சனா ஸ்ரீ, 9th படிக்கிறேன். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் நம்பவே முடியல. பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதோட போய் தூங்கிடுவேன். மாற்றம் கண்டிப்பா வரும் சார். அப்படியே குத்தணும், மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேய் ஏன் அழுகுற? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? போ. சாரி. இப்படி ஆயிட்ட. யூடியூப் பைத்தியடா. செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல. உள்ளே பெத்து வச்சிருக்க. இவனை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. கரெக்ட் மாமா. கத்ததான் தோணுது. சூப்பரா இருக்காரு சார் அவர் அண்ணன். செம்ம அழகு சார். நீங்க எல்லாம் பொம்பளைங்களா இல்ல பிட்டாரீங்களா? எம்ஜிஆர் மாதிரி விஜய் தான் இருக்கணும். விஜய் தம்பி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். யார் அது? சார் கோளாறு கிளவி சார். கோளாறு. கடைசி வரைக்கும் முதலமைச்சர். அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? இது எம்ஜிஆர் எப்படி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப விஜய் தான் பிடிக்கும். என்னடா கோரஸா பேசுறீங்க? விஜய் தான் சாவர வரைக்கும் விஜய் தான் இனிமே. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. கடைசி வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர். வீணானே குலகார நாய்க்கிறான், போயிரு. எனக்கு ஆஞ்ச பண்ணிருக்கேன். இப்படி மட்டும் பார்த்து ரொம்ப பிடிக்கும். பைத்தியம் நான். விஜய் பைத்தியம். நாங்களாம் அப்படிதான். ஏடி உங்க குடும்பமா ஃபுல்லா அரலூசுங்களா? போன வாட்டி வந்ததுல எங்க செல் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி செருப்படி வாங்கினது பத்தாது, திரும்ப வாங்கணுமா? இருந்தாலும் இந்த வாட்டி போன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா பார்த்துதான் ஆனோன்னு வந்துட்டேன். ஓ ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எதுக்கு? எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆனதுல வந்து எங்களால கனவுல கூட நாங்க நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு இதா இருக்குது எங்களுக்கு. செருப்பு காட்டி அடிப்பேன். அவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். எங்க மக்களை பூரா குழந்தை மாதிரி நேசிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவங்க அந்த பொண்ணு ரொம்ப அபராணியா இருக்கு. நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க. ஆனா அவன் நம்பிட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்புறாங்க. அவங்க எல்லாமே கடவுளே அவர்தான். எங்களுக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேமிலியா வரணும். தில்லாரா மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா? தில்லாரா மோகனாம் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. அவர் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா நாங்க வந்து பார்க்கலாம். லூஸ் இல்லனே, மென்டல். நான் கேரளால இருந்து வரேன். என் பேரு சாபிரா.
அங்க இருந்து இங்க எதுக்கு வந்த? எங்களுக்கு கேரளால இது மாதிரி அழகான அன்பான சிஎம் வரணும். எங்களுக்கு மிஸ் பண்றோம் விஜய் அண்ணாவை. வந்து உன் அறிவுல ஆணி அடிக்க போன பார்க்கும்போது சினிமால பாக்குறதை விட ரொம்ப அழகா இருக்கு. அவர் சொன்னது எல்லாமே நிறைவேற்றுவார் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அவர் சொன்ன எல்லாமே இடியட்ஸ். இவங்க எல்லாமே அரவர நாயிங்க. விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அப்படியே செதுக்கி வச்ச சலை மாதிரி இருக்கிறாரு. தொடுங்களேன், ஒண்ணு இல்ல தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்கள சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு. எதா பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. இங்க பாரு, தலையை தூக்கி நிறுத்துறேன். அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். ரொம்ப சந்தோஷம் பார்க்குறது. இதோட 3ஆவது டைம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான் சார்கிட்ட, அண்ணன்ட்ட. பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல நம்பர் 1 நீங்கள் மாற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கே சிரிப்பா இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறாங்களோ உடனே சுட்டு பிடிச்சி ஆக்ஷன் எடுங்க. ரொம்ப அதுதான் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறது. நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. எங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சிருந்ததுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னார் இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். எங்க அண்ணன் சாப்பிடாம ரொம்ப இழைச்சி போயிருக்காரு. பாத்தியாடா கிழவிக்கு கொழுப்ப. சார் அவரோட வேலைக்கு தயவு செஞ்சு சாப்பிட சொல்லுங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு ஜூலியா கொஞ்சம் முதலமைச்சரா இருந்ததுனால அவருக்கு மக்களோட கருத்தை பார்த்து அவரு உடம்ப கவனிக்காம போயிட்டாரு. வந்தமா ஒதுங்கி நின்று பார்த்தமா பழத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும். அதனாலதான் இப்ப வந்து பார்த்தா ரொம்ப சின்ன பையனை விட மோசமா இருக்காரு. அப்படியே இருந்துடக்கூடாது. மக்களை காக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க நல்லபடியா இருந்தாதான் மக்களை காக்க முடியும். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. உண்மையிலே ஜோக்கர் தான். அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன எனக்கு என்ன தெரியும், கேளுடா. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக என்ன உன சொல்றது, தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம். ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு உங்க கால்ல விழுகிறே. தீந்து போன சக்தியும் திமுகவும் மற்றும் பலரும். நான் அதை நினைச்சு அழலீங்க. இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.